சுமதி, நீ எதுக்கு உன் கண்ணை மூடிக்கிட்ட? எனக்கு மெஹந்தி போடும்போது நீ பாத்துருக்கலாம்ல. சோ வாட்? நான் கண்ணை மூடினதுனால தான் என் அக்காவோட வருங்கால பியூட்டிஃபுல்லான ஃபென்டாஸ்டிக்கான வாழ்க்கையை பார்த்தேன். அந்த வாழ்க்கையில நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. சரி சௌமியா, இப்ப இந்த மெஹந்தில உன் ஹீரோட நேம கண்டுபிடி சீக்கிரம். தேடுங்க. இதோ இங்க இருக்கு. இதோ பாரு, சுமதி எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கானு. கவனிச்சுக்கோ சௌமியா, சுமதிக்கு இப்பவே உன் ஆள் மேல ஒரு கண்ணு. நீ எச்சரிக்கையாவே இரு, ஏன்னா மச்சி நிச்சயம் உரிமை கொண்டாடுவா. ஓகேவா? என் தங்கச்சி தான், என் தங்கச்சி தான் இந்த உலகத்திலே பெஸ்டான தங்கச்சி. எனக்கு என் தங்கச்சி மேல முழு நம்பிக்கை இருக்கு. நான்லாம் அதை நம்ப மாட்டேன். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட சத்தியமா வெதர் கண்டிஷனும் எப்போ மாறும்னு யாராலையும் சொல்லவே முடியாது. டேய், உனக்கு இந்த அருண் மேலே நம்பிக்கை எல்லாம் போச்சா? எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றா. கையிடுறா. உனக்கு என்ன பைத்தியமா? நீ நீ இந்த வீட்டு புள்ளடா. புள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டா வீடே சந்தோஷமா இருக்கும். பேரம் பேத்தியோட அழுக சத்த கேக்கும். அப்புறம் இந்த வீட்டுல சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். டேய் அருண், நானும் உனக்கு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைதான். ஆனா இந்த பொண்ணு வேண்டாம். இவளை தவிர எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க? ஆனா அத்தை, ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. வரப்போற மருமக மட்டும் உங்க டைப்ல இருப்பான்னு என்ன கேரண்டி? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா படம் சீரியல் எல்லாம் பார்த்து எல்லா பொண்ணுங்களும் ரொம்ப கெட்டு போயிருக்காங்க. அந்த சீரியல் எல்லாத்துலயுமே மாமியார் மருமக சண்டை தான் அதிகமா இருக்கும். நம்ம வீட்டுக்கு சந்தோஷத்தை பத்தி மட்டும் இல்ல, சேஃப்டியை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்தை. நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க அத்தை. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தா நீங்க சொல்றத மட்டும்தான் கேப்பா. குனிஞ்ச தலை நிமிராம இருப்பா. நீங்களும் உங்க இஷ்டத்துக்கு அவளை ஆட்டி படைக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். எப்பவுமே பெண்களை மதிக்கணும் அப்படி நீ தானே சொல்லி கொடுத்த. நான் தான் சௌமியாவை கிட்னாப் பண்ணேன். அது என்னோட தப்பு தான். ஆனா அதுக்கான பிராயச்சித்தம் செய்யணும்ல. சரி விடு, உனக்கே பிடிக்கல அப்புறம் என்ன பிராயச்சித்தம்? டேய், நான் எங்கடா தடுத்தேன்? சரி, உனக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணி தொலை. என்ன பண்ணிக்கோன்னா? நீ இப்படி முகத்தை டல்லா வச்சுக்கிட்டா என்னால எப்படி முடியும்? என் மனசு ஒத்துக்காதுமா. அதுவும் இல்லாம என் கல்யாணத்துல வரப்போற முதல் டிஜே பாட்டை நீதானமா போடணும். இங்க பாரு, ஒரு வாட்டி என்ன கொஞ்சம் பாரு. இங்க பாருமா, உனக்கு பிடிக்காம நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதா இல்லை. அதுக்கு மேல உன் இஷ்டம். சரி விடு. இப்ப என்ன மூஞ்சி தொங்க வச்சிட்டு இருக்க போறியா? சரி வா. அக்கா, நீ இங்கே உட்காந்துரு, நான் போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். அதுவும் இல்லாம இங்க இருந்தே நம்ம கீழே நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். நம்ம இங்கேயே உட்காந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்ன, நீ இங்கே உட்காந்துட்டு வந்துடுறேன். ஒன்று சொல்லிட்டா, நான் இந்த ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். ஆனா சத்தியமா உன்ன மாதிரி ஒருத்தைய மட்டும் பார்த்ததே இல்லை. நான் சொல்றது இந்த ஊர்ல மட்டும் இல்லை, எந்த ஊர்லயும் பார்த்தது இல்லைன்னு சொல்றேன்.
இந்த சுமதி ஏன் இன்னும் வரல? இவ மேல போய் நின்னுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இதுவும் ஒரு விதத்துல நல்லதா போச்சு. நல்ல வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. உன்னை நல்லபடியா அனுப்பி வைக்க எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்களா? இன்னைக்கு இங்கேருந்து உன்னை கீழே தள்ளி உன்னை ஒரேடியா மேல அனுப்பிடுறேன். உன் அப்பா உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறதுக்காக என்ன கூப்பிட்டுருக்காரு. இன்னொருத்தர் வீட்டுக்கு போற மருமக இல்லையா, நீ வெளியில வரக்கூடாது. வெளியில போனா கண்ணு பட்டு. நீ முதல்ல ரூமுக்குள்ள போ போ. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, 21 நாள் வரைக்கும் நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. நான் என்ன பண்றது? என் கையை கட்டிக்கிட்டு 21 நாள் வரைக்கும் சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க சொல்றியா? இப்ப நீ பண்ண வந்த காரியத்தை கீழே போய் நான் எல்லார்கிட்டயும் சொன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? உன்னோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியும்ல. கடைசியா சொல்றேன், 21 நாள் வரைக்கும் சௌமியாவை நீ ஒன்னும் பண்ணக்கூடாது. ரொம்ப நல்லா இருக்கு நீ சொல்றது. 21 வருஷம் கத்தி மாதிரி என் கண்ணை குத்திக்கிட்டு இருந்தா, இன்னி வரைக்கும் உன்னால எதுவும் செய்ய முடியல. இன்னைக்கு நானே அவளை ஏதாவது பண்ணலான்னா நீ அவளை பாதுகாக்கிற. நீ அவளை ஒன்னும் பண்ணக்கூடாது. என்ன மீறி நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீ என்கிட்ட என்ன சொன்ன? 21 நாள் வரைக்கும் என் பொண்ணு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்னு சொன்ன வார்த்தையை மறந்துட்டியா? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? இப்ப எதுக்காக இங்க வந்த? உன் பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக வந்தேன். என்ன? உன் புருஷனை எனக்கு பல வருஷமா தெரியும். அவன் என்ன நினைப்பான்னு கூட எனக்கு தெரியும். இப்போதைக்கு நான் அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னதும் அவனுடைய வேலையை அவன் காட்ட ஆரம்பிச்சிட்டான். இங்க பாரு நிர்மலா, உன் பொண்ணு அவன் கொல்ல பாக்குறான்.
என்ன சொல்ற? இன்னைக்கு நான் மட்டும் வரலன்னா உன் பொண்ணு இங்கேயே செத்திருப்பா.